முகத்தை பார்த்துட்டு சொல்லிட்டீங்க இல்லையா? இப்ப என்ன சொல்லிக்கணும், யாரும் பேர் சொன்னதால சரியா? முகத்தை பார்த்துட்டு சொல்லிட்டீங்க இல்லையா? இப்ப என்ன சொல்லிக்கணும், யாரும் பேர் சொன்னதால சரியா? யாரும் போயிட்டான் சரியா? சரி இப்ப சொல்லுங்க, இது ஆம்பளை பையனா? இல்ல நின்னுங்க கடைசி சொல்லுங்க. இது ஆம்பளை பையனா, இது ஆம்பளை பையனா, இது பொம்பளை பையா, இது பொம்பளை சொல்லுங்க. தெரியல சரியா? சரி எப்ப நீங்க இது முகத்தை எதிர்த்து பார்ப்போம். உன் பேர் என்ன? அசானா. அப்சானா பொம்பளை பிள்ளை சரியா? எதாச்சும் கண்டுபிடிச்சீங்க? பார்த்த பிறகு தெரியுது, முகத்தை பார்த்த பிறகு தான் அப்சானான்னு தெரியுது. அப்ப இதுவும் பொம்பளை பையன் தான் இருக்கும். முகத்தை எடுமா, பிலாரு பாத்தீங்களா? தெரிஞ்சுதா? இப்போ தெரியுதா? இத போறதுனாலதான் உங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளையா பொம்பளை நம்ம நீங்க உங்க ஏரியால உள்ள பசங்க தான் இருக்கு. வேற வெளியே ஏன் அப்படி இருக்க? வெளி ஏரியால உள்ள பிள்ளைங்க கிடையாது, உங்க ஏரியால உள்ள பிள்ளைங்கன்னா இது பிலாலு அனஸ் ரெண்டு பசங்களும் உங்க தெரிஞ்ச பசங்க தான் சரியா? ஆனா உங்களுக்கு ஹிஜாப் அணிந்து இருக்கும் போது எப்படி தெரிஞ்சு? ஹிஜாப்னா இந்த முகத்தை மூடி இருக்கும் போது எப்படி தெரிஞ்சு? பொம்பளை பிள்ளை தான் தெரிஞ்சு. இது மாதிரி நாங்க சின்ன பிள்ளைக்கான ஒரு காட்டுறதுக்காக இது ஒரு மார்க்கத்துல ஒரு விழிப்புணர்வு தான், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் தவிர ஆண்கள் ஆடி பெண்களை விட பெண்கள் ஆடி ஆண்கள் அணியக்கூடாது. விழிப்புணர்வுக்காக ஒரு நிகழ்ச்சிக்காக தான் நம்ம இதை செய்யறோம் சொல்றோம் சரியா? அதனால கவனத்துல வச்சுக்காங்க. இப்போ இது மாதிரி பெரிய ஆளுகள் என்ன செய்யறாங்க, போட்டுட்டு போனா கூட மீச தாடிலாம் வச்சிருக்கிறாங்க இருக்கு. ஆனா அந்த கண்ணு மட்டும் தெரியறதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மனுஷனுக்கு அடையாளமே முகத்துல உள்ள முகம் கிடையாது, முகத்துல உள்ள மூக்கு தான் அடையாளம். நல்லா பாருங்க, இப்படி இருந்தா தெரியாது. இதை மறைச்சிட்டா இந்த மூக்கு இருக்குல்ல, இந்த மூக்கை மறைச்சிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. மூக்கு தான் அடையாளம், முகம் கூட கிடையாது. மூக்கு தான். இந்த 4 விரல வச்சு இந்த மூக்கு மறைச்சிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட சட்டத்தையும் அல்லாஹ் சொல்லியிருப்பான்னு ஒரு கேள்வி வருது இல்ல? ஆனா பின்னாலே கண்டுபிடிக்க முடியல, பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ் சொல்ல முடியும். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒழுக்கம் உள்ள பெண்கள் என்று அறியப்பட வேண்டும் என்றுதான் நிலாப கூட சொல்றாங்க இல்லையா? ஜில்பாபே அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதுக்கு காரணமே என்னன்னா ஒழுக்கம் உள்ள பெண்கள் என்று அறிந்து கொண்டிருக்கலாம். இப்ப இதை கழிமா ரூபாய் பாருங்க, ஏற்று ஊற்றலாம் பாருங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? இதை எடுத்து மணி சரியா? இப்போ இது 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க நல்லா தெரியுது, இது 2 பேரும் ஆம்பளை பையன் தெரியுது சரியா? முகம் தான் ஒரு மனிதனுடைய அடையாளம். ஒரு கைரேகை வைக்கிறோம் இல்லையா, அது ஒரு கைரேகை அடையாளம் இருக்குல்ல, முகம் தான் ஒரு மனிதனுடைய அடையாளம். அப்போ நம்ம அடையாளத்தையே மறைச்சுன்னு சொன்னா எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும்? ஒரு 100 பள்ளிக்கூடத்துல இருந்து உங்களுக்கு தெரியுதுக்கான்னு சொல்ற பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க இருக்குது, நீங்க வந்து பிள்ளைங்களை கூப்பிடுறதுக்காண்டு ஒரு 100 பெண்கள் போறாங்க முகத்தை மூடிட்டு. அந்த பிள்ளைங்களுக்கு தன்னுடைய தாயை கூட கண்டுபிடிக்க முடியாது. கணவனுக்கு எப்படி மனைவி கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணு அப்படி இருக்கு இல்லையா? மனைவி எந்த மூஞ்சியும் போய் பார்த்தா அது ஒரு சந்தேகம் என்ன வருமா இல்லையா? ஏன் நம்மளுக்கு ஒரு பாக்குற வருமா இல்லையா? ஆனா திடீர்னு பார்த்தா மனைவியா இருந்தா டக்குன்னு எடுத்துருவாங்க, முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். முகத்தை எப்படி சொன்னா இது வந்து முகத்தை மூடக்கூடிய கணவன் மனைவியினுடைய கணவன்மார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி முகத்தை மூடி ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னு நீங்க அவர் மனைவியோட கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருது. இப்படி ஒரு மார்க்கம் சொல்லுமா? நல்ல விலைக்கு பாருங்க, இப்படி சொல்லவே செய்யாது. அதனால முகம் மூடுதல் என்பது பாதிப்புக்கு அதிக விளைவுகளை கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிற கவனத்தை தெரியுங்கிறதுக்காக விழிப்புணர்வு தான் இந்த நிகழ்ச்சியை வந்து செஞ்சிருக்கிறோம். மற்றபடி ஆடை வந்து ஆணாடை பெண்ணாடைகள்லாம் வந்து மாத்தி அணியக்கூடாது, விழிப்புணர்வுக்கான ஒரு விஷயம் தவிர. போயிட்டு வாங்கம்மா.
மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கம் தான். இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. உங்களுக்கு உலக ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம முன்வைக்கிறோம். பெண்கள் ஆகிய நீங்கள் உங்களை எவ்வளவு சீக்கிரத்தை கொண்டு போய் சேர்க்கிறோமோ அப்ப விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா மக்கள்கிட்ட நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த பிரச்சனை முன்வைக்கும். அப்ப முகத்தை மூடுறதுங்கிற ஒரு விஷயங்கள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா நபிமார்கள் மனைவிக்கு மட்டும்தான் அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. நபிமார்கள் மனைவிக்கு அல்லாது என்ன சொல்லிருந்தா அப்படின்னு சொன்னா நீங்க மற்ற பெண்கள் கூட கிடையாது. அவங்களுக்கு தனியா சில பிரத்யேகமான சட்டம் இருந்துச்சு. அவங்க ரசூலா இறந்ததுக்கு அப்புறம் கூட வேறு கணவரை அவங்க திருமணம் முடிக்க கூடாது. அவங்களுக்கு அப்படி ஒரு அதே மாதிரி அவங்க நபிமாரோட மனைவிமார்கள் யாருன்னா மூமின்கள் அனைவருக்கும் அவங்கதான் தாய் சரிங்களா. நம்ம எல்லாருக்குமே அவங்க அன்னையே இருக்கிற ஒரு அந்தஸ்து உள்ளவங்க. அதனால அவங்க திருமணம் முடிக்க முடியாது. அதே மாதிரி அவங்க மித்த பெண்கள் மாதிரி கிடையாது. இதுவும் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஏனைய பெண்கள் போல கிடையாது. நீங்க ஏன்னா அவங்க தயார்படுத்துற அல்லாஹ் அதாவது நீங்க ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு வேதனை உண்டு. நீங்க நல்லது செய்யும் பொழுது உங்களுக்கு 2 மடங்கு நற்கூலி உண்டு. அப்ப இதெல்லாம் நபிமாரோட மனைவிக்கான பிரத்யேகமான சட்டம். இந்த சட்டத்துக்குள்ளதான் அல்ல அதையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா நீங்க திரைக்கு அப்பால் இருந்துதான் நீங்க அந்நிய ஆண்களை நீங்க அணுகணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். இதை எங்க நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன் 33வது அத்தியாயம் 53வது வசனம், நபியின் மனைவியரானவர்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை கேட்டால் திரைக்கு அப்பால் இருந்தே கேளுங்கள். அல்லாஹ் தெளிவா சொல்றான். நபியோட மனைவிமார்கிட்ட போய் நீங்க பாட்டுக்கு உள்ள டக்குனு போயிடாதீங்க. நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்க. இது யாருக்குரிய சட்டம்? நபிமாருடைய மனைவிமார்களுக்கு, நபியோட மனைவிக்குரிய சட்டம். முதல்ல பார்த்துட்டு சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ சொல்லிக்கணும் யாரும் சொன்னதால சரியா? முதல்ல பார்த்துட்டு சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ சொல்லிக்கணும் யாரும் சொன்னதால சரியா? யாரும் போயிடலாம் சரியா? சரி இப்ப சொல்லுங்க. இது ஆம்பளை பையனா? இல்ல நின்னுங்க கடைசி சொல்லுங்க. இது ஆம்பளை பையனா? இது ஆம்பளை பையனா? இது பொம்பளை பையா? இது பொம்பளை சொல்லுங்க. தெரியல சரியா? சரி எப்பா நீங்க இது முகத்தை இது பார்ப்போம். உன் பேர் என்ன? அசானா? அப்சானா பொம்பளை பிள்ளை சரியா? எதாச்சும் கண்டுபிடிச்சீங்க? பார்த்த பிள்ளைதான் தெரியுது. முகத்தை பார்த்த தான் அப்சானான்னு தெரியுது. அப்ப இதுவும் பொம்பளை பிள்ளையா தான் இருக்கும். உன் முகத்தை எடுமா பிலாலு ஆம்பளை பையா பாத்தீங்களா? தெரிஞ்சுச்சா? இப்போ தெரியுதா? இத போறதுனாலதான் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை நம்ம நீங்க உங்க ஏரியால உள்ள பசங்க தான் இருக்கு. வேற வெளியும் ஏன் அப்படி இருக்காங்க? வெளி ஏரியால உள்ள பிள்ளைங்க கிடையாது. உங்க ஏரியால உள்ள பிள்ளைங்கன்னா இது பிலாலு ரொம்ப நீனா அனஸ் 2 பசங்களும் உங்க தெரிஞ்ச பசங்க தான் சரியா? ஆனா உங்களுக்கு ஹிஜாப் அணிந்து இருக்கும் போது எப்படி இருந்துச்சு? ஹிஜாப்னா இந்த முகத்தை மூடி இருக்கும் போது எப்படி இருந்துச்சு? பொம்பளை பிள்ளை தான் தெரிஞ்சு. இது மாதிரி நாங்க சின்ன பிள்ளைக்கான ஒரு காட்டு முதல்ல பார்த்துட்டு சொல்லிட்டீங்க இல்லையா?